அன்பார்ந்த ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி தாங்க. ஆமாம், சிம்மம் ராசி பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனித்துக் கொள்வீர்கள். சிறந்த தலைவர்களாக அதிகாரிகளாக இருக்க விரும்புவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள். அது மட்டும் அல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் வாரங்கள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சிக்கல் இருக்கும், சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உங்களுக்கு உயரும். கவலை வேண்டாம். புதிய முயற்சிகளில் விரும்பி ஈடுபடலாம் நீங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் வாரம் இந்த வாரம். பிள்ளைகளால் குதூகலம் கொண்டாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு. சில வேளைகளில் சவால்கள் இருக்கலாம், ஆனால் உழைப்பின் மூலம் வெற்றியை அடையலாம் நீங்கள். பண வசதி போதுமானதாக இருக்கும். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் இருக்காது. அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளியூர்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கவனமாக செயல்படுவது அவசியம். அது மட்டுமில்லாமல் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோக நரசிம்மர். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். காரிருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி பாரிலுள்ள உயிர்காக்கும் பகவலனே, ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி. கலைத்துறையில் உள்ளவர்கள் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைத்து ஆனந்தம் அடைவார்கள். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம் நீங்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி மேன்மையும் நன்மையும் கலந்த பலன்களை கொண்டு உங்களுக்கு வரும். புதன் 3இல் இருப்பதால் வழக்கறிஞர்கள் தொழிலில் மிகச் சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் என்பதால் சூரிய பகவானை வணங்குவது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானையும் வணங்கலாம். ஏனெனில் சிம்ம ராசிக்கு பொதுவாக சிவனின் அருள் இருப்பது நல்லது என்று கூறப்படுகிறது. கார்த்திகேயன் அல்லது கந்தனையும் வழிபடலாம் நீங்கள். ஏனெனில் சிம்ம ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் சிறந்தது. அலுவலகத்தில் உங்களின் வேலை திறன் பாராட்டுக்கு உள்ளாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான நேரம் வரும் வாரம். குடும்பத்தில் இருந்து சிரமங்கள் குறையும் உங்களுக்கு. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவலை வேண்டாம். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். வரும் வாரம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாரம் வரும் வாரம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 3. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. மிக முக்கியமான ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. மணக்குள விநாயகரை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் எப்படி வரும் என்று பார்த்தால், கமிஷன், டிவிடெண்ட் அல்லது ராயல்டி போன்ற வழிகளில் வருமானம் பெற வாய்ப்பு உள்ளது. அஷ்டமி சனி காலம் சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும் உங்களுக்கு. எனவே பொறுமையாக இருப்பது அவசியம். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதும் இறைவனை வழிபடுவதும் மன அமைதியை தரும் உங்களுக்கு.
உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம். அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். வாரக்கடன் வசூலாகும் வரும் வாரம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நீங்கள். குடும்ப உறவுகளின் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு புதிய வீடு வாங்கும், நிலம் போன்ற ஆசையாய் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும். திருமண வயதினருக்கு காலதாமத திருமணம் நல்லது. பௌர்ணமி அன்று சிவ வழிபாடு செய்யவும். ராசிக்குள் கேது, சப்தஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வரவு செலவில் கவனம் தேவை உங்களுக்கு. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதன் முன் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். அது மட்டுமில்லாமல் ஞாயிறு திங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பூரம் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் கூடும் உங்களுக்கு. கையில் பணப்புழக்கம் நிலைப்பது நடக்கும். தம்பதிக்குள் நினைப்பது நடக்கும். தம்பதிக்குள் ஏற்பட்ட சங்கடம் விலகும். அது மட்டுமில்லாமல் பொன் பொருள் சேரும் உங்களுக்கு. திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் உத்திரம் 1, 3ஆம் இட சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். கவலை வேண்டாம். தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடக்கும். அரசு வழி வேலை உங்களுக்காக சாதகமாகும். குரு பார்வையால் எதிர்ப்பு விலகும் உங்களுக்கு. உடல்நிலை சீராகும். வழக்கில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு. வேலைகளில் பொறுமை தேவை. வரும் வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். இதுவரை நிலையான வேலை தொழில் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் கிடைக்கும். அஷ்டமச்சனி உள்ளதால் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணம் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். முதலீட்டாளர்களுக்கு வெளியூர் வெளிமாநில வேலை தொடர்புகளால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் வாக்கு சாதுரியத்தால் லாபம் உண்டாகும் உங்களுக்கு. சேமிப்புகள் உயரும். அடமான நகைகள் வீடு வந்து சேரும் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் சூரிய பகவானுக்கு உரியது. சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகங்களான சூரிய காயத்ரி மந்திரத்தை அல்லது ஆதித்ய ஹிருதயம் போன்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும். அது மட்டும் அல்லாமல் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் சச்சரவுகள் வரக்கூடும். கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும். சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. கவனமாக இருத்தல் வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிட வேண்டும். பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறலாம். ஆன்மீகம் ரீதியாக தினமும் ஓம் பாஸ்கராய நமக என்று 19 முறை உச்சரிப்பது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேது உங்கள் வேலைகளில் குழப்பம் போராட்டங்களை உண்டாக்குவார். கவனமாக இருத்தல் வேண்டும். பாக்யாவதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். கவலைப்பட தேவையில்லை. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் அமையும். நினைத்த செயல் நடக்கும். பூரம் சுக்கிர பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் இருந்த தடை உங்களுக்கு விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவர். உத்திரம் 1 சூரியனால் தடைப்பட்ட வேலை நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த இடமாற்றம் கிடைக்கும். விரய குருவின் பார்வைகளால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும். வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். இதுவரை நிலையான வேலை தொழில் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அஷ்டமச்சனி உள்ளதால் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணம் அறிந்து செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு வெளியூர் வெளிமாநில வேலை தொடர்புகளால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் வாக்கு சாதுரியத்தால் லாபம் உண்டாகும் உங்களுக்கு. சேமிப்புகளும் உயரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். குடும்ப உறவுகளின் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு புதிய வீடு, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும். கவலை வேண்டாம். விவாதத்தை தவிர்த்து விடாமுயற்சி, வைராகியத்துடன் செயல்பட வேண்டும். பௌர்ணமி அன்று சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.